Hello everyone. So இன்னைக்கு என்னன்னா parallel axis and perpendicular axis theorem complete பண்ணிட்டோம்னா moment of inertiaவும் complete ஆயிடும். So இங்க பாருங்க wait a minute ஒரு நிமிஷம் நீட் சிலபஸ்ல கொஞ்சம் லென்த்தி சாப்டர்ல இது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். சென்டர் ஆஃப் மாஸ் பற்றி பார்த்தோம், லைக் 2 பார்ட்டிகல் சிஸ்டம், சென்டர் ஆஃப் மாஸோட ரிஜிட் பாடி எப்படி இருக்கும், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் டார்க், ஆங்குலர் மொமெண்டம் பற்றி ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன். பட் அது இன்னும் அது பேஸ்டாக நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆங்குலர் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், ஸோ இதெல்லாம் சொல்லணும். ஒரு கொஞ்சம் பேசிஸ் இருக்கு, அது கொஞ்சம் இருக்கு. அண்ட் தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்போ முடிக்க போறோம். அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னன்னு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். சிம்பிள் ஜியோமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும், லைக் நான் சொன்னேன்ல, லைக் டிஎம் அந்த மாதிரிலாம் சொன்னல, கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சொல்லியாச்சு. பர்பெண்டிகுலர் அண்ட் பேரலல் ஆக்சிஸ் தியரம் வந்து இந்த சாப்டர் இந்த கிளாஸ்ல நான் இங்கே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஈக்குலிபிரியம் முடிஞ்சிச்சு. ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன், கம்பேரிசன் ஆஃப் லீனியர் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். கம்பேரிசன் வந்து முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சு, லீனியர் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். இதில் மோஸ்ட்டாக சொல்லணும்னா பர்பெண்டிகுலர் பேரலல் ஆக்சிஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 2 to 3 டாபிக்ஸ் இருக்கு. நான் இன்னியோட லைக் இன்னைக்கு பர்பெண்டிகுலர் அண்ட் பேரலல் ஆக்சிஸ் சொல்லிட்டு முடிச்சிட்டேன்னா, அண்ட் தென் அடுத்து என்னன்னா நாளைக்கு கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கிராவிடேஷனுக்கு போகலாம். அதுக்கப்புறம் 2 to 3 டாபிக்ஸ்ன்றது இதுல இன்கம்ப்ளீட்டா இருக்கும். பட் அதுவும் அந்த டச் பண்ணிட்டு இருப்பான் ஆல்ரெடி, பேசிக்ஸ் மட்டும் அலாங் வித் அப்ளிகேஷன், அதாவது கொஷின்ஸ் சால்வ் பண்ணல. ஓகேவா? ஸோ அது பண்ணலாம் இதுவா. அது வரைக்கும் நீங்க மற்றதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா கிராவிடேஷனுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ கிளியர். ஸோ இந்த கிளாஸ்ல எஸ்டர்டே லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னேன் நான், லைக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா எப்படி யூஸ் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல்ஸ் டு mr² ஆர் ma² சொல்லி கூட எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம். ஓகே, mr² ஆர் ma². ஓகே, ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் நேம்லே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேரலல் ஆக்சிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். பேரலல் ஆக்சிஸ் தியரம் நேம்லே இருக்கு, இட் இஸ் பேரலல். ஆமாவா? பேரலல் ஆக்சிஸ் தியரம். இங்க பாருங்க, இது ஒரு பாடி, இது ஒரு பாடி, ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பாடி, இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ், த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு ஆக்சிஸ்ன்றது போதா, ஒரு ஆக்சிஸ் இருக்கா த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ். எஸ், இதுக்கு பேரலலா வந்து இங்க ஒரு லைன் போதா பேரலலா, which is nothing but இது ரெண்டும் என்னவா இருக்கு பார்க்க, பேரலலா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இது சென்டர் ஆஃப் மாஸ், நார்மலா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ ஐ சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இங்க என்னன்னா பேரலல் ஆக்சிஸ் தியரம் கேட்டாங்கன்னா சிம்பிளா ஐ சென்டர் ஆஃப் மாஸ்க்குள்ள ஒரு இது போகணும். கம்பல்சரி சென்டர் ஆஃப் மாஸ், இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பா இருக்கணும். சென்டர் ஆஃப் மாஸ்க்கு மூவ் ஆகணும் பேரலா. நெக்ஸ்ட் வந்து அதோட சேர்த்து பேரலல் ஆக்சிஸ் என்ன இருக்கு, இதுக்கு இனர்ஷியா கேட்டாங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு mr² தானே, அதுதான் இங்க போட்டிருக்காங்க ma² அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியலன்னா டைரக்டா அப்படியே வச்சுக்கணும்னா mr², தட்ஸ் இட். புரியுதா உங்களுக்கு? பேரலல் ஆக்சிஸ் தியரம். பேரலல் ஆக்சிஸ் தியரம்ல கண்டிப்பா சென்டர் ஆஃப் மாஸ் கூட லைன்ன்றது ஆக்சிஸ்ன்றது should pass through the center of mass. It is mandatory, should pass through the center of mass. இங்க ஆக்சிஸ் should pass through the center of mass இருக்கணும். அடுத்தது எந்த பக்கம்னா பேரலலா இருக்கலாம், இதுக்கு இந்த பக்கம் பேரலலா இருக்கலாம், அந்த சைட்ல அந்த எண்ட்ல பேரலலா இருக்கலாம், இந்த எண்ட்ல எந்த பக்கம் வேணாலும் இன்னொரு ஆக்சிஸ் பாஸ் ஆகலாம். பட் அது வந்து சென்டர் ஆஃப் மாஸ்க்கு பேரலலா இருக்கும். அப்பதான் இந்த தியரம் யூஸ் பண்ண முடியும், பேரலல் ஆக்சிஸ் தியரம். பேரலல் ஆக்சிஸ் தியரம் நான் புரிஞ்சுச்சா? மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். பேரலல் பேர்லயே இருக்கு, மஸ்ட் அண்ட் ஷுட் மேண்டேட்டரியா கம்பல்சரி சென்டர் ஆஃப் மாஸ், த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு ஆக்சிஸ் கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கணும். இன்னொரு ஆக்சிஸ் என்னவா இருக்கணும், இன்னொரு ஆக்சிஸ் வந்து எதுவா பண்ணாலும் பேரலல் ஆக்சிஸ் இருக்கலாம், இந்த சைடெல்லாம் இருக்கலாம், அந்த சைடுல இருக்கலாம். பட் பேரலல் டு தி சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆன ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கணும். அண்ட் தென் இந்த ஒரே ஒரு ஆக்சிஸ் தான் இருக்கணுமா? இல்ல, இதுக்கு மோர் தென் 2 எத்தனை வேணா இருக்கலாம். ஸோ பட் பேரலல் டு திஸ் அப்படி இருக்கணும். ஓகேவா? பேரலல் டு எதோட பேரலலா பாஸ் ஆகுதோ அதுக்கு பேரலலா இருக்கணும். ஓகே, கிளியர், டன். ஓகே, ஸோ ஐ சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் mr². கிளியர்?
ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. Ix dash is equals to I center of mass plus mr square. இந்த ஃபார்முலா is a parallel axis theorem. ஓகேவா? டன்? ஓகே. இப்போ ஒரு கான்செப்ட் பேஸ்டு இது. லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஃபைண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. உங்களுக்கு நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது ஃபைண்ட் பேரலல் ஆக்சிஸ் தியரம், ஃபைண்ட் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. டைரெக்டாக என்ன கேட்பாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் அந்த கொடுத்த சிச்சுவேஷனை பொறுத்து அது பேரலல் ஆக்சிஸ் தியரமா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரமான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? Clear? Okay. So find the moment of inertia about the axis shown in the figure. So இது figure. It is என்ன இது? It is a rod. Okay. So இங்க பாத்தீங்கன்னா find the moment of inertia about an axis shown in the figure. So இங்க axis என்ன கொடுத்திருக்காங்க? இங்க endல இருக்கு. இந்த axis என்ன? endல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேரலாக வரணும்னா என்ன பண்ணணும்? ஆல்ரெடி எண்ணில் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா லாஸ்ட் கிளாஸில் படித்தோமா? ராடுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன், இனர்ஷியாக்கு mr²/12 அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்னா நம்ம பார்க்கலாம் மறுபடியும். ஸோ லிசன், இங்கே பாருங்க, ml²/12. ஆமாவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் லீனியர் ராட் அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட் சென்டர் ஆஃப் மாஸ். நமக்கு center of mass, moment of inertia when it passes through center of mass, hence அதோட formula என்ன? ml²/12. so இது center of mass line pass ஆனா மட்டும், axis center of mass pass ஆனா மட்டும்தான் ml²/12 என்ற formula வரும். ஓகேவா? so இங்க பாருங்க, listen, இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? axis எங்க பாஸ் ஆகுது? இந்த ஃபிகர் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் வந்து எண்ட் ஆஃப் த ராடோட எண்டில் பாஸ் ஆகுது ஆக்சிஸ். நமக்கு இதுக்கு பேரலா இன்னொன்று எடுத்துக்கணும். ஏன் நம்ம இங்கே பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். நான் இது கொஷின் கொடுக்கல, இங்கே நான் கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாவா? ஸோ நமக்கு பேரலா இருக்கிறது எடுக்கணும். அடுத்த எண்டும் எடுத்துக்கலாம். பட் நமக்கு கொஷனில் நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். சொன்னல, ஐ சென்டர் ஆஃப் மாஸ் is equals to ml²/12. இதுக்கு நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஃபார்முலா தெரியுமா? அதனால நம்ம சென்டர் ஆஃப் மாஸை கன்சிடர் பண்ணலாம். உனக்கு இந்த ஆக்சிஸ் ராட் வந்து இந்த பக்கம் ராட்ல கொடுத்துருந்தாலும், இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இந்த எண்ட்ல ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீ இந்த எண்ட்ல எடுத்துட்டாலும் சேம் தானே, இந்த எண்டும் சேம் தானே. ஒரு எண்டு கண்டுபிடிச்சா இன்னொரு எண்டுக்கும் வந்து சேம் இனர்ஷியா தான், சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். ஸோ நோ இஷ்யூஸ். இதுக்கு பேரலா என்ன இருக்கும்? சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது பிரசண்டா இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா இருக்கும். டன். ஸோ இப்போ பேரலல் ஆயிடுச்சா? கொடுத்த ஆக்சிஸ்க்கு பேரலா என்ன இருக்கீங்க? சென்டர் ஆஃப் மாஸ். ஏன் சென்டர் ஆஃப் மாஸே எடுத்தோம்? இன்னொரு எண்ட் எடுத்துக்கலாம். பட் இன்னொரு எண்டும் இந்த எண்டும் ஈக்குவல் தானே? ஆமா அதுல. ஸோ இதை கண்டுபிடிக்க சொன்னாங்க. மறுபடியும் இந்த எண்டு சொன்னா என்ன இருக்கு? ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுனால நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிட்டோம் ஃபார் கால்குலேஷன். ஓகே, டன். ஸோ இப்போ பேரலா இருக்கு. ஸோ பேரலா இருக்கிறதுனால நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்றது யூஸ் பண்றோம். Ix is equals to 5I center of mass plus mr². So listen carefully. I center of mass என்னங்க? center of mass இது ராடோட center of mass என்ன? ராடோட center of mass என்ன? say. So ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் இனர்ஷியா, ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் இனர்ஷியா என்ன? ml²/12. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எப்படி டிரைவ் பண்ணோம்ல, ஸோ ml². ஸோ அதனால டைரக்டா ml²/12 பிளஸ் mr². ஸோ உனக்கு இந்த ஆக்சிஸ் கேட்டாங்க. எப்பவுமே சென்டர் ஆஃப் மாஸ் கொடுத்தா இதுல ஹாஃப் தான் எடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய கொஷின் சால்வ் பண்ணும் போதும் நான் சொல்லியிருக்கேன், சென்டர் ஆஃப் மாஸ் கொடுத்தா உனக்கு ஹாஃப் தான் எடுக்கணும் லென்த். ஸோ இந்த லென்த் எல்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த லென்த் எல் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ஹாஃப் எவ்வளோ? L/2. ஆமாவா? L/2. ஹாஃப் எவ்வளோ? L/2. ஸோ R is nothing but L/2 whole square. ஆமாவா? R ஸ்கொயர் தானே. ஸோ ml²/12 plus ml²/2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. ஓகேவா? ஸோ இது எல்சிஎம் பண்ணனா நார்மலாக 12 தான் வரும். வேணா பார்த்துக்கோங்க. 4 3s are 12, 4 1 is 4, 3. ஓகே, 4 3s are 12 தானே. ஸோ இது into 12 divided by 12 பண்ணா 12 cancel, 4 3s. அப்போ ml² plus 3ml²/12 எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? கிளியர்? ml²/12
12. So, அப்போ 4 ml square by 12. So, 4 ml square by 12. 4 ones, 4 threes. அப்போ ml square by 12. Clear? Sorry, ml square by 3. So, இது வந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த எண்டரோட ஆக்சிஸ், ராடோட எண்ட் ஆக்சிஸோட இனர்ஷியா கண்டுபிடிச்சோம். ராட் எண்டோட இனர்ஷியாவை கண்டுபிடிச்சோம். எவ்வளோ ராட் எண்டோட இனர்ஷியா அப்படின்றது ml ஸ்கொயர் பை 3. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன்ஸ், இந்த வேல்யூஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமக்கு இப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இது ராட் டைரெக்டாக உங்களுக்கு கொஷனில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி சால்வ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டாங்க, ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டாங்க. திஸ் இஸ் ராட், ரைட்? இந்த ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் இனர்ஷியா கேட்டாங்கன்னா ml ஸ்கொயர் பை 12 யூஸ் பண்ணிக்கோங்க. அதே வந்து இந்த ராடோட எண்ட், திஸ் இஸ் எண்ட், ரைட்? இந்த ரெண்டு பக்கமும் ஈக்குவல் தான். இந்த எண்டோ இல்லை இந்த எண்டோ, எந்த எண்டு கேட்டாலும் ராடோட ஒன் எண்டு கேட்டாங்க அப்படின்னா, ஒன் எண்டு கேட்டாங்கன்னா ml ஸ்கொயர் பை 3. ஒருவேளை ரெண்டு எண்டும் கேட்டாங்கன்னா 2 ends, இந்த எண்டும் இந்த எண்டு ரெண்டும் கேட்டாங்கன்னா சிம்பிள் 2 into ml ஸ்கொயர் பை 3. அவ்வளோதான். ஓகேவா? ரெண்டு எண்டு கேட்டாங்களே, 1 2 ரெண்டு எண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ 2 into ml ஸ்கொயர் பை 3. புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூஸ்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ லீனியர் ராட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு புரியுதா? சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டாங்கன்னா ml ஸ்கொயர் பை 12, எண்டு கேட்டாங்கன்னா ml ஸ்கொயர் பை 3. கிளியர்? டன்? ஸோ புரியுதா? இப்போ ரெண்டு விஷயம் தெரியும் உங்களுக்கு. பேரலல் ஆக்சிஸ் எப்படி எடுத்துக்கணும்? பேரலல் ஆக்சிஸில் ஒன் மஸ்ட் ஷுட் பாஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் மாஸ். அனதர் ஆக்சிஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆன ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கணும். அப்போ பேரலல் ஆக்சிஸ் தியரம் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார்முலா I சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் mr ஸ்கொயர். ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸோ இதுல நம்ம கண்டுபிடிச்சது என்ன? I சென்டர் ஆஃப் மாஸ், I ஒன் எண்ட். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வேல்யூஸ் ml ஸ்கொயர் பை 12, ml ஸ்கொயர் பை 3. கிளியர்? டன்? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. லிசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லா கேளுங்க. CBSE 2011ல கொடுத்தது. த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ தின் யூனிஃபார்ம் ராட். இந்த வாட்டியும் என்ன கொடுத்துருக்காங்க? மறுபடியும் இந்த ராடை விட மாட்டாங்க போல இருக்கு இவங்க. ஸோ ஓகே, ராட். ஓகே, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தின் யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ் m, லென்த் L, about an axis passing through its midpoint. மிட்பாயிண்ட்னாலும் சென்டர் ஆஃப் மாஸ்னாலும் ஒன்று தானே. So passing through its midpoint, which is nothing but I center of mass. This is nothing but center of mass. So இது I center of mass. நல்லா question நல்லா படிங்க. Passing through its midpoint and perpendicular to its length. Length na இது தானே L. So இதுக்கு perpendicular தானே இருக்கு இது. ஆமாவா? So it is perpendicular to its length. இது length ஆ? Okay, perpendicular to its length is I not. நல்லா கேட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு வாட்டி கொஸ்டின் படிங்க. A moment of inertia of a thin uniform rod of mass m and length L about an axis passing through its midpoint which is perpendicular to its length is I not. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா I center of mass அப்படின்றது it is equal to I not அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கொஸ்டினை மறுபடியும் நல்லா படிங்கன்னு சொன்னேன். ஸோ I notனா என்ன? I center of mass is equal to I not அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, its moment of inertia about an axis passing through one end of its end and perpendicular to its. அதாவது இந்த வாட்டி ஒரு எண்டில் பாஸ் ஆகுது, அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ஏதாச்சும் ஒரு எண்டு தான் கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட் இது இந்த எண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, கிளியர்? ஓகே, டன். ஸோ இது வந்து ஃபர்தராலாம் நிறைய சால்வ் பண்ண தேவையில்லை. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் என்ன? பேரலல் ஆக்சிஸ் தியரம். ஸோ I is equal to ஓகே, I is equal to என்ன? I center of mass plus mr ஸ்கொயர். ஓகே, I center of mass எங்க? I center of mass இங்கே கொடுத்துட்டாங்க. It is equal to I not plus mr ஸ்கொயர். இது ஒரு ரெண்டு இல்லை. ஸோ இது half தானே லென்த் வரும். சென்டர் ஆஃப் மாஸ் இருந்தால் L by 2வா? ஸோ mL by 2 whole square. mL by 2 whole square na I not plus mL square by 4. mL square by 4. Option C. இங்கே stop பண்ணிட்டாங்க.
ஓகேவா? ஸோ உங்களுக்கு டைரக்டா கேட்டிருந்தாங்க, ஆப்ஷன்ஸ்ல இந்த வேல்யூஸ் இல்லாம டைரக்டா கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க இந்த வேல்யூஸ் போட்டுட்டு இருக்கலாம். பட் ஆப்ஷன்ஸ்லயே வந்து I0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம இதுவே நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஓகேவா? புரியுதா ஏன் இதை எடுத்துட்டு இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணலன்னு? 1 end கேட்டாங்கன்னா சிம்பிளா ml²/3 போட்டிருக்கலாம்னு சொல்லி மைண்ட்ல தோணி இருக்கும்ல, அது இல்லை. ஓகே, கிளியர்? ஆப்ஷன்ஸையும் ஒரு முறை பார்த்துக்கணும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட், கிளியரா இந்த கொஸ்டின்? டன். நெக்ஸ்ட் லிசன், நல்லா கேளுங்க. 4 identical rods, 4 identical rods, each of mass m and length L, form a square frame. அதாவது 4 rods சேர்ந்து ஒரு square frame ஃபார்ம் பண்ணலாம். ஐடென்டிக்கல் ராட்ஸ்னா சேம் லென்த்ல இருக்கிற ராட்ஸ். இதை டூப்ளிகேட் பண்ணு. டிங் டிங் டிங். மறுபடியும் டூப்ளிகேட். Again duplicate. ஓகே, 4 ராட்ஸா ஃபார்ம் பண்ணுச்சா, ஒரு ஸ்கொயர் ஃப்ரேமா ஃபார்ம் பண்ணுச்சா? கிளியரா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் ஃப்ரேம். இதோட மாஸ் என்ன, இதோட லென்த் என்ன? L. எல்லா சைடும் L தான். ஒரு பக்கம் Lனா எல்லா சைடும் L தான். ஒரு பக்கம் Mனா எல்லா பக்கமும் Mோட மாஸ் தான். ஓகேவா? ஏன்னா இங்க சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல்னா சேம் சேம். ஓகே, moment of inertia of this frame about an axis passing through its center. So moment of inertia of its frame கேட்டிருக்காங்க about an axis passing through its center of the square. Square ஓட சென்டர்ல பாஸ் ஆகுது and perpendicular to its plane. Perpendicular to its plane என்ன அர்த்தம்? இதுன்னு அர்த்தம். perpendicular in the sense பிளேனுக்கு இது perpendicular-ஆ இருக்கு. புரியுதா நான் சொல்றது? ஓகே, perpendicular to its plane. Done? Okay, clear? Okay. என்ன கேட்டிருக்காங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. 4, அதாவது 4 ஐடென்டிக்கல் ராட்ஸ் இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் இனர்ஷியா நமக்கு வேணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நார்மலா இருக்கிறது தான். பட் எத்தனை ராட்ஸ் கொடுத்துருக்காங்க? 4 ராட்ஸ். ஸோ 4 ராட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால 4 into moment of inertia, 4 into moment of inertia of this frame about an axis through its center of the square and perpendicular to its plane. Moment of inertia of about an axis. Okay, done. Okay, இங்க உனக்கு axisல கொடுத்திருக்காங்க. ஆமாவா? Sorry, wait. ஓகே, லிசன். இது ஒரு எண்ட். ஸோ சிம்பிளா வந்து இது பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன்னா இந்த மாதிரி வருமா? கரெக்ட், சாரி, கரெக்ட் தான். இது டு இட்ஸ் சென்டர்னா இந்த மாதிரி வருமா? இப்போ ஏதாச்சும் ஆல்ரெடி சென்டர் ஆஃப் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ராட், நம்ம ஒரு ராடை தான் கன்சிடர் பண்றோம். அது இந்த ராடா இருக்கலாம். ஓகேவா? எந்த ராட்னா கன்சிடர் பண்ணிக்கோ. பட் உனக்கு புரியறதுக்காக இந்த ராடா இருக்கலாம். டு இட்ஸ் பிளேன்னா அந்த பிளேனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். ஸோ இந்த பிளேனுக்கு தகுந்த மாதிரி டு இட்ஸ் பிளேன்னா இப்போ இந்த ராட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இப்படி வரும். அதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பேரலா இருக்கும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? டு இட்ஸ் பிளேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, நல்லா தான் இருக்கு. சென்டர் ஆஃப் மாஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ராட். இதுக்கு பேரலா என்ன இருக்கும்? எண்ட் ராட் தானே. ஸோ எண்ட் ராட் வந்து எங்க இருக்கும்? இதுக்கு பேரலல் இதுதானே எண்ட் ராட். திஸ் இஸ் த எண்ட் ராட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது எண்ட் ராட். ஆமாவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும்னா என்ன ஒரு ராட் ஃபர்ஸ்ட் 4 into I. நமக்கு ஃபர்ஸ்ட் I கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ராடோட வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா அதை இன்டூ 4 பண்ணோம்னா 4 ராட்ஸோடது வந்துடும். ஸோ I is equals to, it is in the form of parallel axis theorem. Parallel axis theorem எப்படி வந்துச்சு? இது parallel axis theorem அப்படின்றதுனா parallel axis. ஸோ parallel ஒரு ராடை நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் த்ரூ த பிளேன் அப்படின்னாங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு. த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, கிளியர்? அதுக்கு பேரலா எங்க இருக்கும்? அடுத்து என்ன இருக்கும் பேரலா? அதோட எண்டு மட்டும்தான். ஸோ இதனால பேரலல் ஆக்சிஸ் தியரம் எடுத்துக்கிட்டோம். ஏன் எடுத்துக்கிட்டோம்னு புரிஞ்சுதா? ஓகே, டன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? லிசன், இது லென்த் எல்னா
சென்டர் ஆஃப் மாஸ்னா எப்பவுமே நான் என்ன சொன்னேன், ஹாஃப் தானே எடுத்துக்கணும்னு சொன்னேன். இந்த பக்கம் எடுத்தாலுமே லென்த் எவ்வளோ, L/2. ஆமாம் தானே, L/2. ஓகே, டன், கிளியர், டன். லிசன், ஐ சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன, mL²/12. ஓகே, நெக்ஸ்ட் எண்டோட சென்டர் ஆஃப் மாஸ் வேணும்னா mL/2 இன்டூ ஸ்கொயர். அதாவது எண்டோட சென்டர் ஆஃப் மாஸ்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணோம், mL². ஓகேவா, புரியுதா நான் சொல்றது? எனக்கே புரியலன்ற மாதிரி தோணுது. புரியுது தானே? ஓகே, ஸோ மறுபடியும் பாருங்களா, எல்லாம் மறந்துடுங்க. ஸோ எல்லாம் மறந்துடுங்க. லிசன், 4 ஐடென்டிக்கல் ராட்ஸ், 4 ஐடென்டிக்கல் ராட்ஸ் இருக்கு. ஈச் ஆஃப் மாஸ் m, லென்த் ஸ்கொயர்ஸ், ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம் ஃபார்ம் பண்ணுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் ஃப்ரேம் அபவுட் அன் ஆக்சிஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் தி ஸ்கொயர். த்ரூ தி சென்டர் ஆஃப் தி ஸ்கொயர் இட் வந்து மொமெண்ட் ஆஃப் அபவுட் அன் ஆக்சிஸ் பாஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, இப்போ இந்த ராட் கன்சிடர் பண்ணோம்னா இதுக்கு பர்பெண்டிகுலர் என்ன, இது. ஆமாவா? பட் சென்டர் பாஸ் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ராடை கன்சிடர் பண்ணோம்னா இதுக்கு பர்பெண்டிகுலர் என்ன, இது. சென்டரை கன்சிடர் பண்ணதா பாஸ் ஆகுதா, இது கன்சிடர் பண்ணா மறுபடியும் இது சென்டர். அதாவா? ஆமாவா? இதுக்கு பர்பெண்டிகுலர் இதுதானே. ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலர், அதாவது நம்ம கன்சிடர் பண்றதை பொறுத்து அந்த பிளேன்ல வந்து மாறிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் த்ரூ தி பிளேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நல்லா தான் இருக்கு. கொஸ்டின்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் சால்வ் பண்ண மாதிரி ஒரு ராடு கொடுக்கல, 4 ராட். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ராடோட வேல்யூ கண்டுபிடி. 4 ராடு இருக்கிறதுனால இன்டூ 4 போட்டினா முடிஞ்சு வேலை. ஓகேவா? ஸோ ஒரு ராடை கண்டுபிடிக்கணும்னா நான் சிம்பிளா வந்து கீழே இருக்கிற ராடை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் மாஸ் விச் இஸ் ஐ சென்டர் ஆஃப் மாஸ். இதுக்கு பேரலா ஏதாச்சும் ஒன்று வேணும்ல. பேரலா என்ன இருக்கீங்க, எண்ட் ஆஃப் தி ராட். எண்ட் ஆஃப் தி ராட் எடுத்துக்கிட்டா அப்படின்றதுனால இது பேரலல் ஆக்சிஸ் தியரமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேரலல் ஆக்சிஸ் தியரமோட ஃபார்முலா இது சப்ஸ்டியூட் பண்ணேன். ஓகே, டன். mL²/12 plus mL²/2 2s are 4. ஓகே, டன். So இது சால்வ் பண்ணா mL²/3 which is nothing but end of the rod. ஆல்ரெடி வந்து தெரியும் நமக்கு end of the rod என்ன, லீனியர் ராடோட end rod, mL²/3. ஓகே, ஸோ 4 into mL. ஸோ நமக்கு தெரியுன்றதுனால 4 into mL²/3. ஸோ ஓகேவா, 4 mL²/3 is the answer. ஆப்ஷன் டி. புரியுதா? கிளியர்? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஆல்ரெடி தெரியும்ல உங்களுக்கு ராடோட வேல்யூ, சென்டர் ஆஃப் மாஸோட வேல்யூ mL²/12. ராடோட வேல்யூ அப்போ என்னவா இருக்கும், mL²/3. 4 ராட்ஸ் கொடுக்கறதுனால இன்டூ 4, 2 mL²/3. வெரி சிம்பிள். ஓகேவா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எல்லாமே போட்டு காட்டினேன், அவ்வளோதான். மற்றபடி லீனியர் ராட் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சா போதும். ஓகேவா? பட் அதுலயும் ஒன்று இருக்கு, எப்போ யூஸ் பண்ணும். இந்த டைப்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீ டைரக்டா போடு. இந்த டைப்ல உனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ டைரக்டா வந்து வேல்யூஸ் யூஸ் பண்ணிடு. ஓகேவா? கிளியர்? ஓகே, டன். நெக்ஸ்ட் 2008ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. லிசன், a thin rod of length L and mass is bent. இந்த வாட்டி பெண்டா இருக்கு ஒரு ராட்மா, இந்த மாதிரி L லென்த்ல இருக்கிற ஒரு ராட். இந்த ராட் வந்து லென்த் வந்து L. இந்த ராட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை கொஞ்சம் பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி இந்த ராடை பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ராடை என்ன பண்ணியிருக்காங்க, பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ராடை பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஃபுல்லா எல்னா இந்த பக்கம் L/2வா, இந்த பக்கம் L/2வா, ஆமாவா இல்லையா? L/2 தானே, ஹாஃப் ஆஃப் தானே. இப்போ இது பெண்ட் பண்ணாங்கன்னா இது ஹாஃப், இது ஹாஃப், அதுதானே இது L/2. எஸ் ஆர் நோ? ஆமா, நல்லா தான் இருக்கு. ஓகே, a thin rod of length L and mass M is bent at its midpoint into 2 halves are bend ஆயிருக்கு. So that the angle between them is 90 degree. Yes, it is between them is 90 degree. The moment of inertia of the bent rod about an axis passing through the bent point. It is passing through எங்க pass ஆகுது, bent point கிட்ட pass ஆகுது. Passing through its bent point. ஓகேவா? So, and perpendicular to the plane defined by the 2 halves of the rod which is perpendicular to the plane க்கு perpendicular இருக்கு plane. இப்போ பாருங்க, ஸோ இந்த பக்கம் இருக்குன்னா நீங்க இப்படி வரும்
இப்போ நான் பெண்டுன்னு சொன்னல, அந்த பெண்டு பாயிண்ட்லேருந்து இப்படி வரும், பாசிங் டு தி பிளேன். ஓகேவா? அது காட்ட முடியாது, நீங்கள் ஃபீல் பண்ணாதான். ஓகே, டன். ஸோ இது வரைக்கும் கிளியர் உங்களுக்கு. நார்மல் கொஷின். பாசிங் டு தி பிளேன். எஸ், ரைட், யூ குட். என்ன கேட்டிருக்காங்க கொஷனில்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. என்ன கேட்டிருக்காங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, டன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. ஆமாவா? டன். ஸோ இட் பாசஸ் த்ரூ தி சென்டர்னா இது தானே சென்டர் ஆஃப் மாஸ்ல தானே பாஸ் ஆகுது. எஸ்ஆர்னோ? அப்போ நமக்கு 2 எண்ட்ஸ் இருக்கு, விச் இஸ் இதுவும் பேரலல், இதுவும் பேரலல். ஆமாவா? இது ஒரு பேரலல், இது ஒரு பேரலல். ஆமாவா? 2 எண்ட்ஸ் இருக்கு. 2 எண்ட்ஸ், லிசன் கேர்ஃபுல்லி, 2 எண்ட்ஸ் இருக்கு, ரெண்டுமே பேரலல். ஓகே. ஸோ அப்போ நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் தானே இது. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ இதுக்கு பேரலல் இது, இது. ஆமாவா? ஸோ அதனால I one end plus I other end. I one end, I other end. It is equal to I one end, I other end is nothing but ml square by 3. One end, end oda value என்ன? ml square by 3 தானே. ஸோ இந்த எண்டோட வேல்யூ ml square by 3. பட் இங்க கதை அது இல்லை. லிசன், இது L by 2, இது half L by 2. ஒரு எண்டில் L by 2 லென்த்து தான் இருக்குது, இந்த எண்டில் L by 2 லென்த் இருக்குது. இவ்வளோ நேரம்னா LN லென்த் இருந்துச்சு. ஸோ L by 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். M L by 2 ஹோல் ஸ்கொயர் by 3 ப்ளஸ் M L by 2 ஹோல் ஸ்கொயர் by 3. ஓகேவா? ML. ஸோ ரெண்டுமே காமனாக இருக்குது. ரெண்டுமே காமனாக இருக்குதுன்னா 2 இன்டூ M L ஸ்கொயர், சாரி அதே தான் மறுபடியும் எழுதிக்கிறேன். சொல்லுசன். ஓகே, கிளியர். ஸோ இதை 2 into M L square by 4 divided by 3. Clear? So இந்த 4 இந்த கீழே வந்துரும். அப்போ denominatorக்கு வந்துச்சுன்னா into M L square. 4 3s are 12. 2 1s 2 6. M L square by 6. Correct? Sorry. இருங்க, எங்கன்னா மிஸ்டேக் பண்ண நான். டிங் 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 டிங். 2 1s 2 2s 2 3s. சாரி. இங்க இவ்வளோ நேரம் எம் அப்படின்றது இங்க L அப்படின்றது L by 2னா அப்போ Mன்றது மட்டும் இது டோட்டல் M தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இது M by 2 தானே வரும். எஸ் ஆர் நோ? M by 2, இது M by 2. அப்போ மாஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணல M by 2 அப்படின்றது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு M by 2 இன்டூ L by 2 ஹோல் ஸ்கொயர் by 3 plus M by 2 into L by 2 whole square by 3, which is 2 into M by 2 into L by 2 whole square by 3. 2 2 cancel. So finally M L square by 2 square 4 la கீழே வந்தா 12. So ML square by 12 is the answer. Option D. Okay வா? So simple உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Simple, very simple. ஓகே, பட் எப்படி எடுத்துக்கணும்? எம் வேல்யூ எல் வேல்யூ எடுத்துக்கணும். டைரெக்டானா எல்லாத்துலேயும் டைரெக்டாக போட முடியாதுல்ல. ஸோ பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் தானே நம்ம போட முடியும். ஓகே, எண்டு கேட்டாங்க எம்எல் ஸ்கொயர் பை 3 அப்படின்னு நம்ம போட்டுற முடியாது. ஏன்னா எம் என்னன்னு பார்க்கணும். எம் இதில் ஹாஃப் தானே, பெண்டை இருக்குல்ல, அப்போ M by 2 தானே, இங்கேயும் M by 2 தானே, L by 2 தானே, L by 2 தானே, அதை சப்ஸ்டியூட் பண்ண ஃபர்தராக வர ஆன்சர் தான் உனக்கு கரெக்ட். ஓகே, டன். நெக்ஸ்ட், நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் வந்து ரிங்கை பற்றி சொன்னேன். Yes, but wait, we'll see. So, uniform circular ring which is I is equals to mr square அப்படின்னு சொன்னேனா இல்லையா? mr square, I is equal to mr square சொன்னேனா? mr square, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே. I is equals to mr square. Okay, இங்க பாருங்க, find the moment of inertia of a uniform disk. இதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் ரிங் கேட்டிருந்தாங்க. யூனிஃபார்ம் ரிங் என்ன ஃபார்முலா? யூனிஃபார்ம் ரிங்குக்கு வந்து I is equals to mr square.
அதே வந்து யூனிஃபார்ம் ரிங் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்க் கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் டிஸ்க்கு ஃபார்முலா சிம்பிள். I is equals to mr square by 2. ரிங்குக்கு டிஸ்க்கு டிஃபரன்ஸ் தெரியுமா? ஸோ திஸ் இஸ் ரிங். ஓகே, டிஸ்க் அப்படின்னா இப்படி இருக்கும். CD தெரியும்ல, தட் இஸ் டிஸ்க். கிளியர்? ஸோ திஸ் இஸ் டிஸ்க். So this is disk. இது disk, இது ring. So ring அப்படின்னா mr square. diskக்கு moment of inertia mr square by 2. புரியுதா? Done? ஓகே, ஸோ இதை இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த கான்செப்டும் வேணாம், எப்படி வந்துச்சு எது இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் 2006ல் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்க். டிஸ்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஆஃப் ரேடியஸ் சர்க்குலர் டிஸ்க்கு, mass about an axis touching the disk at its diameter. diameter na idu full na inga touches the diameter anu artham. This is diameter. Okay va, touching the diameter passes an axis and normal to the disk. disk ku normal ah irukku, normal to the disk. அப்போ இங்க எண்ட் பாயிண்ட் மாதிரி தானே இருக்கு. அப்போ இங்க என்ன வரணும்? சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது வரணும். ராட்ல எப்படி எடுத்துக்கோமோ அப்படியே தான். இது சென்டர் ஆஃப் மாஸ். எப்படி இருக்கு? இது பேரலா இருக்கு. ஸோ I is equals to x dash is equals to this is x dash. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு I சென்டர் ஆஃப் மாஸ், சேம் பேரலல் ஆக்சிஸ் தியரம் ஃபார்முலா, பிளஸ் mr ஸ்கொயர். I சென்டர் ஆஃப் மாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சர்க்குலர் டிஸ்க் ஃபார்முலா என்ன? mr square by 2. uniform circular disk mr square by 2 plus mr. r என்றது இங்க பாத்தீங்கன்னா இது ரேடியஸ் தானே. r is nothing but radius. இது தானே. ஸோ டைரக்டா போட்டுரு r square by 2. சாரி, r square mr square வெறும். ஸோ 2mr square plus mr square 3mr square by 2. ஓகேவா? 3 by 2 ஆப்ஷன் A is the right answer. 3 by 2 mr square. கிளியர்? புரிஞ்சிச்சா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? ஸோ நமக்கு இப்போ ஒரு 3 ஃபார்முலாஸ் தெரியும் நல்லா. என்ன? லீனியர் ராடோட ஸோ 3 ஃபார்முலாஸ் என்னென்ன பார்ப்போமா? லிசன். ஸோ லீனியர் நமக்கு இப்போ நல்லா தெரியும். என்ன ஃபார்முலா? லீனியர் மாஸ், லீனியர் ராட். இந்த ராட்ல சென்டர் ஆஃப் மாஸ் I சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. I சென்டர் ஆஃப் மாஸ்க்கு அடுத்து I எண்ட் இருக்கு. I சென்டர் ஆஃப் மாஸ்க்கு ml ஸ்கொயர் பை 12, I எண்டுக்கு ml ஸ்கொயர் பை 3. நீங்கள் இங்கே கற்றுக்கணும், அதனால தான் நான் இத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரிங்குக்கு, ரிங்கோட சென்டர் ஆஃப் மாஸ் மறுபடியும் அதுக்கு பர்பெண்டிகுலர் வரும். ரிங் பர்பெண்டிகுலர். ஸோ அதுக்கு மறுபடியும் இனர்ஷியா இருக்குது. ஸோ இப்போதைக்கு சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, mr ஸ்கொயர். நெக்ஸ்ட் டிஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் mr ஸ்கொயர் பை 2. ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ இது 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 ஞாபகம் இருக்குமா இந்த வேல்யூஸ்லாம்? கிளியர்? டன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேரலல் ஆக்சிஸ் தியரம். பேரலல் ஆக்சிஸ் தியரம்னா ஒரு ஐடியா வந்துச்சு அப்போ. ஓகே, ஸோ மறுபடியும் நீங்கள் பிவைக்யூஸில் இருக்கிறது மற்றது தான் JEE மெயின்ஸ் இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ புரியும் கொஞ்சம், இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், தியரம் ஆஃப் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். எப்படி அங்கே இதுக்கு முன்னாடி பேர்லேயே இருக்குது பேரலல் ஆக்சிஸ், அதனால பேரலாக இருக்கணும். நீங்கள் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்னா பெர்பெண்டிகுலராக இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. பட் ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ் இருக்கு. உனக்கு மாஸ் சிஸ்டம் அப்படின்றது எக்ஸுக்கும் ஒய்க்குள்ள இந்த பிளேன்குள்ள இருக்கு. ஆமாவா? இதுக்கு பர்பெண்டிகுலரா எது இருக்கு? இந்த டி இருக்கு, z இருக்கு. ஸோ IZ இஸ் ஈக்குவல்ஸ் டு மற்ற ரெண்டும் IX பிளஸ் IY. புரியுதா உங்களுக்கு? பர்பெண்டிகுலரா எது இருக்கு? சிஸ்டம்க்கு பர்பெண்டிகுலரா எது இருக்கு? இங்க z இருக்கு. ஸோ IZ இஸ் ஈக்குவல்ஸ் டு IX பிளஸ் IY. ஒருவேளை லிசன் கேர்ஃபுல்லி இங்க ஓகே, உங்களுக்கு அப்படி சொல்றேன். ஓகே, இங்க பாருங்க, ஒருவேளை இந்த சிஸ்டம்ன்றது இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து இந்த பிளேன்குள்ள இருக்கு. அப்போ இதுக்கு பர்பெண்டிகுலரா என்ன இருக்கு? IY இருக்கு. அப்போ என்ன போடலாம்? IY இஸ் ஈக்குவல் டு IX பிளஸ் IZ பண்ணலாமா? ஓகே,
இல்ல, அப்படியும் இல்ல. இந்த சிஸ்டம்ன்றது இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. இந்த பக்கம் இருக்கு. இந்த சிஸ்டம் இந்த பக்கம் இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அப்போ இது பெர்பெண்டிகுலர் என்ன இருக்கு? IX. So IX is equals to IY plus IZ. கிளியரா? புரிஞ்சுச்சா? சிஸ்டம் எங்க இருக்கு? அதுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன இருக்கோ that is called perpendicular axis theorem. ஓகேவா? கிளியரா? இப்போ புரிஞ்சுச்சா என்னன்னு? ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிளாரிட்டி வந்துச்சா? வாட் இஸ் வாட்னு? ஓகே? ஓகே டன். அடுத்து லிசன். அடுத்து ஸோ இது வரைக்கும் பக்கம் இதே தான் கான்செப்ட் வந்து. ஓகே, இது எங்கே இருந்துச்சோ அங்கே எழுதிடலாம். இங்கே இருந்துச்சா? சேம். அதே தான். சேஞ்ச் ஆச்சுன்னா சிஸ்டம் சேஞ்ச் ஆச்சு. இப்போ போட்டு கட்டினால இங்கே அதே தான். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, சேம் டு சேம் அது. ஓகே, ஸோ ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஒன்று, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இது இப்படின்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சர்க்கிள் ஆர் ஸ்பியர் ஏதோ ஒன்று எடுத்துக்கோ. ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் பாஸ் ஆகுது த்ரூ தி சென்டர், இந்த பக்கம் ஒரு லைன் பாஸ் ஆகுது. I3, I1, I2 இருக்கு, 2 லைன்ஸ் பாஸ் ஆகுது. இது வந்து ஆட் பண்ணோம்னா I3 வந்து மிடில் இருக்கு. மிடில் இந்த சென்ஸ் இது வந்து 3D மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, அப்வர்ட்ஸ். இது வந்து தெரியாது நமக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. லிசன்மா, இப்போ ஸ்க்ரீன்ல காட்டுறல. ஸோ இது I2, இது I1. இது வந்து ஹாரிசான்டலா ஸ்க்ரீன்லேயே இருக்கு. I3 அப்படின்றது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும், நமக்கு தெரியாது. we should feel it. ஓகேவா? ஸோ I3ன்றது பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஹென்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும். தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர்ஸ். ஆமாவா? அதுதானே இங்க பண்ணணும். ஸோ பெர்பெண்டிகுலரா இருக்கிறது IZ ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் சம் ஆஃப் அதர்ஸ்லாம் எழுதணும். அதே மாதிரி தான் இங்க. ஓகேவா? விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. டன். புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் I1, திஸ் இஸ் I2. I3ன்றது இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? ஸோ I3 is equals to I1 plus I2. ஓகே, பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஒரு கிளாரிட்டி வந்துச்சு, ஜஸ்ட் ஒரு பேசிக் திங் புரிஞ்சுச்சு. ஓகே டன். ஸோ இப்போ கொஷனில் வந்து ஃபைண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஆக்சிஸ் ஷோன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. எது? ரிங். இது ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆக்சிஸ் வந்து இப்படி ஃபாலோ ஆகுது, விச் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கலாக ஃபாலோ ஆகுது, ஒய் ஆக்சிஸ். இதுக்கு இங்கே இன்னொரு ஆக்சிஸ் ஃபாலோ ஆகுது, விச் இஸ் பெர்பெண்டிகுலர். நான் சொல்லலாம், இதுக்கு சொன்னேன்னா பெர்பெண்டிகுலராக வரும் இந்த மாதிரின்ட்டு. ஸோ அதே மாதிரி பெர்பெண்டிகுலராக மேலே வருது. ஓகேவா? which we should feel. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் z axis, which is IZ is equal to IX plus IY. ஆமாவா? பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகிறதுக்கு which is எது பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகும், that is equal to IZ plus IY. ஓகே, கிளியர்? ஸோ இப்போ ரிங் அப்படின்னு சொல்லவே உங்களுக்கு IZ அப்படின்றது ரிங் அப்படின்னு IZ எங்க இருக்கு? சென்டர்ல இருக்கு, which is nothing but center of mass. ஓகேவா? IZன்றது சென்டர்ல இருக்கு, இந்த சென்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ ரிங் இது என்ன சொன்னேன் நான்? இது ரிங் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரிங்கோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? mr². ஸோ Z பிளேஸ்ல mr² போட்டினா IX என்ன? ஒரு ஆக்சிஸ். IY என்ன? ஒரு ஆக்சிஸ். ரெண்டு ஆக்சிஸும் சேம் தானே. ஸோ இனர்ஷியான்றது சேம் தானே. ஸோ mr² by 2i. ஓகேவா? mr² by 2i. So finally I is equals to mr² by 2. புரியுதா? So this is the formula for the ring when it is perpendicular to the plane. So இப்போ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? perpendicular to the plane. So இப்போ என்ன சொன்னேன்? So listen, இதுக்கு சொன்னல ரிங்ன்றது சென்டர் ஆஃப் மாஸ் mr². அப்போ inertia which is perpendicular to the plane அப்படின்னா mr² by 2. புரிஞ்சா? இப்போ ரெண்டு ஃபார்முலாஸ் புரிஞ்சுச்சா? லீனியர் ராட்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் I end. Is it clear? Done? ஓகேவா? ஸோ பர்பெண்டிகுலராக வந்தால் பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக வந்தால் என்ன ஃபார்முலா வரும்? இப்போ ஒரு புது ஃபார்முலா கற்றுக்கிட்டோம், mr² by 2. கிளியர்? டன். ஒரு இப்போ டிஸ்க் கேட்டாங்கன்னா டிஸ்க் சேம் டு சேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான் டிஸ்கில் கேட்டாங்க. ஓகே, இது டிஸ்க்.
ஓகேவா? நீ டிஸ்க்னு வச்சுக்கோ. நான் இதை டிஸ்க்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது டிஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக கொஷனில் டிஸ்க்குனா என்ன, ரிங்குனா என்னன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி வரி பண்ணாத. டயக்ராம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ஓகே. ஸோ டிஸ்க் இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஆக்சிஸ் ஃபார்ம் ஆச்சு, y சைடில் ஒரு ஆக்சிஸ் ஃபார்ம் ஆச்சு. நடுவில் என்ன ஃபார்ம் ஆகும்? பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் நடுவில் ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது இருக்கும். ஆமாவா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் இருந்துச்சு. பர்பெண்டிகுலராக என்ன இருக்குது? Z ஆக்சிஸ். IZ is equals to IX plus IY. ஓகே, IZ சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் சென்டர் ஆஃப் மாஸில் தானே இருக்குது. ஸோ IZ is equals to சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் டிஸ்க் எவ்வளோ? mr square by 2. ஸோ இங்கே mr square by sorry mr square by 2 is equals to 2i சேம்ன்றதுனால 2i. ஓகேவா? 2i சேம்ன்றதுனால 2i. ஸோ 2 into 2. ஸோ mr square by இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4. mr square by 4. I is equals to mr square by 4. ஸோ இதோட I when it is perpendicular to the plane mr square by 4. புரியுதா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா எல்லா ஃபார்முலாஸ்? இஸ் இட் கிளியர்? நான் இங்கே எங்கேயாச்சும் போடுறேன். ஓகே, இதுக்கப்புறம் கொஷின்ஸ் தான். ஸோ இப்போ இங்கே கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராட், அதுக்கப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராட்ல வந்து I center of mass. I center of mass என்னங்க? ml square by 12. அதே மாதிரி I end வந்து I center of mass அப்புறம் I end வந்து ml square by 3. செகண்ட் ஒன் வந்து ரிங். ஓகே, ரிங்கோட I center of mass என்ன? mr square. அதே மாதிரி I when it is perpendicular to the plane அப்படின்னா mr square by 2. ஆமாவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன? டிஸ்க்கு வந்து I center of mass என்ன? mr square by 2. அப்போ I when it is perpendicular to the plane அப்படின்னா mr square by 4. இந்த ஃபார்முலாஸ் கற்றுக்கோங்க, which is very very important. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கிளாஸ் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட கேட்டிருந்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்முலாஸ் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஓகே, கிளியர்? ஸோ கொஷின்ஸ் போலாமா? இப்போ ஒரு ஐடியா வந்துச்சா பெர்பெண்டிகுலர்னா என்னன்னு சொல்லிட்டு? ஓகே, டன். ஸோ லிசன், கொஷின்ஸ் பண்ணால் இன்னும் கிளாரிட்டி வரும். லிசன் கேர்ஃபுல்லி. லிசன். The moment of inertia of a disk of mass m. Moment of inertia of a disk. Diskோட moment of inertia கேட்டிருக்காங்க. Disk என்ன? இப்படி இருக்கு. ஓகே, இதோட moment of inertia m of radius about an axis which is tangential to the circumference. Tangentialனா just circle-க்கு டச்சா இருக்கும். That is called tangential to the circle which is tangential to the circumference of the disk and parallel to its diameter. Diameter தான் என்ன? இது. ஓகே, இதுக்கு parallel. ஓகே, diameterனா இந்த பக்கம் எடுத்தாலும் diameter தான், இந்த பக்கம் எடுத்தாலும் diameter தான். ஸோ நமக்கு இப்படி கொடுத்துருக்கிறதுனால diameter இது. ஓகேவா? ஸோ diameter இது. ஸோ இப்போ என்ன வந்துருச்சு உனக்கு? சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது வந்துருச்சு. டான்ஜென்ஷியல் இன்னொரு ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ் எக்ஸ் சம்திங் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, டன். ஸோ இப்போ லிசன். parallel to its diameter. Parallel to its diameter. In the sense, diameterக்கு parallel. ஓகே, ஸோ parallel to the diameter அப்படின்னா இந்த பிளேனில் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இந்த சென்ஸ் இது வந்து ஆக்சுவலி சொல்ல போனோன்னா parallel axis theorem. ஆமாவா? சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸ் எக்ஸ் டேஷ். parallel axis theorem. I center of mass plus mr square. parallel axis theorem தானே இது? parallel தானே இருக்கு. parallel axis கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ பர்பெண்டிகுலர் சொன்னா பர்பெண்டிகுலர் கொஸ்டின் சொல்லலன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது parallel axis theorem. ஓகே, I center of mass for the disk அப்படின்றது கேள்வி. ஓகே, I center of mass for the disk. பட் இங்க ஒரு விஷயம், இந்த I center of mass வந்து எங்க இருக்கு? parallel to the its diameter, in the sense perpendicular க்கு வரும். ஸோ இங்க I center of mass வராது. I when it is perpendicular to the plane அப்படின்ற ஃபார்முலா வரும், which is mr square by 4. ஸோ இங்க mr square by 4 தான் வரும். ஓகேவா? ஸோ பிளஸ் mr square. ஸோ mr squareனா 4mr square plus mr square எவ்வளோ? 5mr square by 4.
ஸோ 5m square by 4 option E is the right answer. Clear? So இங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நீங்க. இங்க parallel to its diameter. இதே question இதுக்கு முன்னாடி வந்து parallel axis theorem அப்போ நான் சொல்லியிருப்பேன். Listen. டிங் 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 டிங். இருங்க இங்கேயோ சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க. Find the moment of inertia of a uniform disk about an axis passing through its center and perpendicular to its plane. Perpendicular கொடுத்தப்போ நம்ம center of mass யூஸ் பண்ணோம். ஆமாவா? Perpendicular கொடுத்தப்போ நம்ம center of mass டிஸ்க இங்க எடுத்துக்கிட்டோம். அங்க parallel to the parallelனா perpendicular, perpendicularனா parallel அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். ஆமாவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Perpendicular plane of the disk. Clear? Done? ஓகே. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. அடுத்து என்ன அப்படின்னா perpendicular axis theorem புரிஞ்சிச்சு. ஓகே டன். ஸோ இது வரும் அதுக்கு முன்னாடி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சில பாடிஸ்க்கு இருக்குது. இப்போ எப்படி லீனியர் ராட், ரிங், டிஸ்க் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சில மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலாஸ்லாம் கற்றுக்கணும். நம்ம வேல்யூஸ் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி தான் சிலதுக்கும் இருக்குது. ஸோ இப்போ ராடுக்கு தெரியும் நமக்கு ml² mn. ஓகே. ரிங்குக்கும் நமக்கு தெரியும் mr² mr²/2. நெக்ஸ்ட் டிஸ்க்கு நமக்கு தெரியும் mr²/2 mr²/4 parallel perpendicular. ஓகே டன். ஓகே. அடுத்து என்ன? லிசன். ஆங்குலர் டிஸ்க். ஆங்குலர் டிஸ்க்னா 2 டிஸ்க்ஸ் இருக்கா? இது r1 டிஸ்டன்ஸ். உனக்கு ஆல்ரெடி தெரியும் சென்டர் ஆஃப் மாஸ் பர்பெண்டிகுலர் தெரியும் mr²/2 தானே. சரி mr²/2 தான் சேம். பட் 2 r1 இருக்குதுன்னா r1² + r2². அவ்வளோதான் ஃபார்முலா ஆங்குலர் டிஸ்க். ஓகே. லீனியர் ராட், ரிங், டிஸ்க், ஆங்குலர் டிஸ்க் 4 முடிஞ்சு இப்போதைக்கு. ஓகே. இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கணுமா? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ரெக்டாங்குலர் நீங்கள் நிறைய கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் இருந்துடும். அதே வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஓகே மகப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது, மறந்துடுவீங்க, கன்ஃபியூஸ் ஆவீங்க. நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணும் போது நிறைய கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மைண்டில் இருந்துடும். ஓகே. எதுக்கு எது யூஸ் பண்ணணும் தெரியும். ஸோ ரெக்டாங்கிளில் வந்து இது எல் லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோம். இது ஓகே. இது வந்து சாரி கொடுக்கலையா, இது பி லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது எக்ஸ் ஆக்சிஸ் தானே. ஸோ இந்த ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ml²/2. அதே வந்து இந்த ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா mb²/2. லென்த்து மாறுதிங்க. ரெக்டாங்கிளுக்கு லென்த் சேஞ்ச் ஆகுதா? சேம் லென்த் கிடையாது. அதனால LB அப்படின்னு சேஞ்ச் ஆச்சு. ஓகே. அதே ஸ்கொயராக இருந்தால் சேமாக இருந்திருக்கும் ml²/2 ml²/2. ஓகே. அதே வந்து இங்கே பாசிங் த்ரூ தி பிளேன் விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன்னா ix mb² ml². ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இங்கே சேஞ்ச் ஆகும் லென்த். ரெக்டாங்கலில் லென்த்துன்றது சேஞ்ச் ஆகும், லென்த் இன்ட்டு பிரெட். ஓகே. ஸோ அதே மாதிரி டயக்னலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் ட்ரையாங்கல்னா mh²/6. ஓகே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதெல்லாம் ஸ்கொயர்ஸாக இருந்தால் ma²/12. நெக்ஸ்ட் பர்பெண்டிகுலர் டு பிளெயினாக இருந்தால் ma²/6. ஓகே. நெக்ஸ்ட் ஹாலோஸ்பியர். இதெல்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வருது. ஹாலோஸ்பியர், சாலிட் ஸ்பியர், ஹாலோ கோன், சாலிட் கோன், இந்த ஃபார்முலாஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஹாலோஸ்பியர்னா 2/3 mr². சாலிட் ஸ்பியர்னா 2/5 mr². ஹாலோ கோன்னா mr²/2. சாலிட் கோனுக்கு கொடுக்கலையா நான்? சாரி. சாலிட் கோனுக்கு வந்து I solid cone is equal to 3/10 mr². Okay, 3/10 mr². Clear? So இது வரைக்கும் clear. Next இன்னும் 2 இருக்கு, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கும். ஓகே. 12th one என்னன்னா ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் அப்படின்றப்போ இதுக்கு வந்து சிம்பிளா this is cylinder, right? Y axis, y dash. Okay. y dash is equals to mr². Simple. As usual, ring க்கு இருக்கிற மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் அதே வந்து பைசெக்டாராக இருந்துச்சுன்னா, அதாவது நடுவில் இந்த மாதிரி சிலிண்டர் இருந்து பைசெக்ட்ஸ் இந்த மாதிரி பர்பெண்டிகுலராக இருந்துச்சு பைசெக்டார் அப்படின்னும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா பைசெக்டார் விச் இஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்டாராக இருந்துச்சுன்னா mr²/2 + ml²/12. ஸோ இங்கே உங்களுக்கு எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா மறந்துடும். ஸோ ஜஸ்ட் சால்வ் பண்ணுறப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அட் த எண்ட் எக்ஸாம்ஸ் கிட்ட வரும்போது நீங்கள்
மகப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டர், சாலிட் சிலிண்டர் ரிலேட் வித் டிஸ்க். சாலிட் சிலிண்டர் அப்படின்றது இப்போ சேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேலோ சிலிண்டர். ஹேலோ சிலிண்டர் வந்து ரிங்கு கூட ரிலேட் ஆகும். அதே சாலிட் சிலிண்டர் வந்து ரிலேட்ஸ் வித் த டிஸ்க்கு கூட ரிலேட் ஆகும். சேம் சிலிண்டர் தான் இது கூட, பட் இது டிஸ்க்கு கூட இது ஆகுன்றதால இதுக்கு என்ன வரும், நல்லா கவனிச்சு சொல்லுங்க, என்ன வரும்? டிஸ்க்னா mr²/2. ஓகேவா? இங்கே ரிங்ன்றதுனால mr² வந்துச்சு. அதே இதுக்கும் பைசெக்டார் வேணும்னா, இது பர்பெண்டிகுலரா இந்த மாதிரி பைசெக்டார் வேணும் அப்படின்னா என்ன வரும்? ஸோ லிசன். ஸோ ஐ பைசெக்டார் விச் இஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்டாரா இருந்துச்சுன்னா mr²/4 + ml²/12. ஓகே, mr²/4 ml²/12. ஓகேவா? கிளியர்? ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த வேல்யூஸ்லாம் கற்றுக்கணும். ஓகேவா? விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே, நல்ல கொஷின்ஸ்லாம் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சு நோட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு 2-3 கொஷின்ஸ் இருக்குது இந்த கான்செப்ட் பேஸ்டு. ஸோ அது முடிஞ்சுன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஸோ கொஷின் எழுதிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஐ எம் ரைட்டிங் த கொஷின், லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஃபைண்ட் தி ஆர்எல்ஸ் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா of a solid sphere about a tangent to the sphere where mass of sphere is m and the radius is r அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆஃப் ஏ சாலிட் ஸ்பியர். ஓகேவா? அபவுட் இட் டேஞ்சன்ட், ஒரு ஸ்பியர் விச் இஸ் சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர் ரிலேட்டட் வித் எதோட ரிலேட் ஆயிருக்கும்? சாலிட் ஸ்பியர் அப்படின்றது எதோட? சாலிட் ஸ்பியர், சாலிட் சிலிண்டர் ரிலேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இன் டேஞ்சன்ட் ஆஃப் தி ஸ்பியர். ஸ்பியரோட டேஞ்சன்ட் எது? இது. ஆமாவா? டச் ஆகிறது தான் டேஞ்சன்ட் அப்படின்னும், அதாவது எட்ஜுக்கு டச் ஆகிறது தான் டேஞ்சன்ட் அப்படின்னும். ஸோ வேர் மாஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் m, ரேடியஸ் இஸ் r அப்படின்றோம். ஸோ இப்போ இதுக்கு டேஞ்சன்ட்னா கண்டிப்பாக இங்கே பேரலாக என்ன வரும்? சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது வரும். ஆமாவா? எஸ் ஆர் நோ? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் இந்த மாதிரி வந்தால் பேரலல் ஆக்சிஸ் தியரம். ஸோ x dash ன்னு சொல்லலாம். திஸ் இஸ் x dash. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு I சென்டர் ஆஃப் மாஸ் plus ma². ஆமாவா? So ma², I center of mass, circle, which is, it is not a circle, it is hollow sphere, solid sphere அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால solid sphere formula எங்க இருக்கு? listen, solid sphere inertia எவ்வளோ? 2/5 mr². ஸோ அதனால தான் நான் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன். டைரெக்டாக இந்த மாதிரி கேட்டுருவாங்க. 2/5 mr² plus m r². அதே தானே? ரேடியஸ் வித் ரேடியஸ் ஆர் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? r இருக்குது. ஸோ mr², 5 mr² plus mr², 5 into mr² plus 2 mr² எவ்வளோ? 7 mr²/5. 7/5 mr². ஆப்ஷன்ஸில் இருக்குது, ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்கல, ஜஸ்ட் ஆன்சர் இதுதான் கரெக்ட். 7 mr²/12. ஓகேவா? சாரி 5. 7 mr²/5. டன். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் கொஷின். 3 ஐடென்டிக்கல் ஸ்பியர், 3 ஐடென்டிக்கல் ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ் இருக்கு. ஈச் ஆஃப் மாஸ் m and radius are placed as shown in the figure. Figure போடுறேன், wait, diagram போடுறேன். Okay, consider an axis x dash which is touching of 2 shells. 2 shells touch பண்ற மாதிரி இருக்கும். And passing through diameter of thick shell
moment of inertia of system consists of 3 spherical shells about an axis. About x dash axis is moment of inertia கேட்டிருக்காங்க. So actually diagram எப்படி இருக்குன்னா, listen, இது மாதிரி 3 shells இருக்கு. த்ரீ ஷெல்ஸ்மா, இந்த மாதிரி 3 shells இருக்கு. ஓகே, லைன் பாசஸ் த்ரூ தி ஆக்சிஸ்ன்றது இப்படி பாஸ் ஆகுது. ஸோ கொஷனில் இப்போ பாருங்க, 3 identical spherical shells each of mass என்ன m or radius placed as shown in the figure. இந்த மாதிரி place பண்ணியிருக்காங்க. ஓகே, consider an axis x dash which is touching the 2 shells and passing through the diameter of the thick shell. ஒரு 2 shells டச் பண்ணி diameter of the thick shell க்கு pass ஆகுது. This is the diameter, right? Okay, 3 shells passing through of the 3 shell. Moment of inertia என்னன்னு கேக்குறாங்க. So கொஞ்சம் மைண்டை வச்சு கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணிங்கன்னா, இந்த பக்கம் பாஸ் ஆகலை, அதுக்கு ஜஸ்ட் டச் தான் ஆகுது, விச் இஸ் டேஞ்சென்ஷியலாக இருக்குது. ஆமாவா? ஸோ ஜஸ்ட் இந்த சர்க்கிளை இந்த மாதிரி டச் பண்ணால் என்னன்னா டேஞ்சென்ஷியல். ஸோ இந்த மாதிரி டேஞ்சென்ஷியலாக இருக்குது. பட் இங்கே மட்டும் சென்டர் ஆஃப் மாஸ்க்கு பாஸ் ஆயிருக்கு. ஆமாவா? இது மட்டும் ஆக்சிஸ்க்கு என்ன சென்டர் ஆஃப் மாஸ்க்கு பாஸ் ஆயிருக்கு. இந்த சென்ஸ் இது என்ன அர்த்தம்? 3 balls இருக்கு, விச் இஸ் I1 I2 I3 இருக்கு. ஸோ ரெண்டு இங்க parallel பாஸ் ஆயிருக்கு. parallel in the sense ஒன்னு மட்டும் center of massல பாஸ் ஆயிருக்கு. in the sense first one I center of mass, next I2 I3. இந்த ரெண்டு சர்க்கிள்ஸ் என்னவா இருக்கு? just axis வந்து டச் ஆயிருக்கு. in the sense இது tangential-ஆ இருக்கு. tangential-ஆ இருந்தா parallel axis theorem சேம் தானே. இப்போ I center of mass இது parallel-ஆ இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்ப parallel axis theorem என்ன? I center of mass plus ma square. இதுதானே parallel axis theorem. ஆமாவா இல்லையா? ஓகே, பட் இது ரெண்டுத்துக்கும் அதே தானே வரும். அதனால 2 into I center of mass parallel axis theorem. இப்போ ஒரு ஷெல் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த parallel axis theorem எடுக்கிறோம். இப்போ ரெண்டுத்துக்கு டச் ஆயிருக்கு, அதாவது 2 ஷெல்ஸ் இருக்குங்க. ஸோ 2 into center of mass. கிளியர்? இது இருக்கும். ஸோ அதாவது ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். I is equals to I, அதாவது 2 into I center of mass plus ma square plus I center of mass. ஓகேவா? இந்த center of mass என்ன? இங்க மாதிரி சென்டர்ல பாஸ் ஆகுது இந்த ஷெல். இப்போ கமிங் டு திஸ், ஷெல்ஸ்னா என்ன? சாலிட் ஸ்பியரா, சாலிட் ஸ்பெரிக்கலா, என்ன? ஷெல்ஸ்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் ஏ ஹாலோஸ்பியர். ஷெல்ஸ்னா என்ன? ஹாலோஸ்பியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாலோஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? ஹாலோஸ்பியர் இது. ஹாலோஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ் 2/3 mr ஸ்கொயர். 2/3 mr ஸ்கொயர். ஹாலோஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? I சென்டர் ஆஃப் மாஸ் இது 2/3 mr ஸ்கொயர். ஓகே, நல்லா தான் இருக்கு. இன்டூ 2I, இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. 2I சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் 2ma ஸ்கொயர் பிளஸ். ஓகே, கிளியர்? ஓகே, உனக்கு வேணும்னா இது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா இன்னொரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது. அதனால 2/3 mr ஸ்கொயர் இஸ் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஹாலோஸ்பியர். ஸோ I சென்டர் ஆஃப் மாஸ் அப்படியே போட்டுக்கோ. ஸோ இங்கே 2 சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் I சென்டர் ஆஃப் மாஸ் எத்தனை? 3I சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு பிளஸ் 2ma ஸ்கொயர். ஸோ 3 into I சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? 2/3. இப்போ போட்டுக்கோ 2/3 mr ஸ்கொயர் பிளஸ் 2mr ஸ்கொயர். a is nothing but r square. Okay, so 3 cancel. 2mr square plus 2mr square எவ்வளோ? 4mr square. Okay, clear? Done. So this is all about this. புரியுதா? next இன்னும் ஒரே ஒரு question இருக்கு, லாஸ்ட் question. அதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே L1 is greater than L2 அப்படின்னா அப்போ I என்ன? I1 is greater than I2வா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். I2 is greater than I1. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஷின் பார்க்கணும். ABC is a right angle. ABC is a right angled, not a equilateral. It is right angle triangle. Right angle triangle of uniform thickness. எல்லாத்துக்கும் திக்னஸ் எவ்வளோ இருக்கு? யூனிஃபார்மாக இருக்கு. த சைட்ஸ் ஆர் such that
AB is greater than BC as shown. As shown na நான் இப்போ diagram போடுறேன். Okay, I1, I2, I3 are the moments of inertia about AB, BC, AC respectively. Okay, then which of the following relations is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. relations is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? I1 is equal to I2 is equal to I3. Next, I3 is less than I2 is less than I1. I2 is greater than I1 is greater than I3. I3 is greater than I1 is greater than I2. So these are the options. And உங்களுக்கு diagram எப்படி கொடுத்திருக்காங்க shown in the figure na right angle triangle இப்படி தானே இருக்கும். yes or no? so இது ஈக்குவலா கடா இல்ல, இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, இது கொஞ்சம் சின்னதா இருக்கு, மறுபடியும் இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. so this is not an equilateral triangle. so இதுக்கு ஒரு லெந்த் இருக்கும், இதுக்கு ஒரு லெந்த் இருக்கும், இதுக்கு ஒரு லெந்த் இருக்கும். இது A, இது B, இது C. ஓகேவா? கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் clear. ABC is a right angle triangle of uniform thickness. The sides are such that AB is greater than BC. AB என்றது greater than BC. எது AB? இது AB. இது வந்து பெருசா இருக்கு when compared with the BC. ஆல்ரெடி சொன்னதுதான். AB என்றது greater than BC னா என்ன அர்த்தம்? L1 is greater than L2. ஆமாவா? yes or no? ஸோ நான் அப்போ என்ன சொன்னேன்? இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இனி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது I2 is greater than I1 அர்த்தம். ஓகேவா? I2 is greater than I1. ஒருவேளை உனக்கு L2 is greater than L1 கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ I1 is greater than I2. புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? புரியுதா? ஸோ I2 is greater than I1 எங்க இருக்கு? ஆப்ஷன் C is the right answer. I2 is greater than I1 is greater than I3. ஸோ சிம்பிளா இதுக்கு அந்த ட்ரையாங்கிளுக்கு மறுபடியும் உங்களுக்கு இனர்ஷியான்றது சொன்ன இனர்ஷியா ஆஃப் பேஸ் இஸ் நத்திங் பட் mh ஸ்கொயர் பை 6. ஓகே, mh ஸ்கொயர் பை 6. So this is mx. ஓகே, கிளியர்? புரிஞ்சுச்சா? ஜஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஸோ கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ, பபாய். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் PYQஸும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண. ஓகே, தேங்க்யூ, பபாய்.